கைஸ் நம்ம இன்னைக்கு ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் சாட்டர்டே சம் பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான சம் தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்ட் பண்ணி உங்களுக்கு அரே கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஒரு வேல்யூஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போல இருக்கும். நம்ம அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தடவை தான் பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதா அவுட்புட். அதான் 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 0 டபுள் டைம்ஸ் இருக்கு. இங்க சிங்கிள் டைம் இருக்கு. இத்தனை 1 இருக்கு. ஒரு 1 தான் இருக்கு. இது 2 இத்தனை டைம்ஸ் இருக்கு. இங்க 2 இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது எத்தனை இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதாங்க. இதான் கொஸ்டின். சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ int d equal to 1 ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்து d equal to 1 நாமளே ஒரு இன்டிஜர் 1ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ லூப் வந்து ரன் பண்ண வைக்கிறோம். ஐ லூப். ஏன்னா இது செகண்ட் வேல்யூ எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால நம்ம i equal to 1 கொடுத்துட்டு நம்ஸ் டாட் லென்த் கொடுத்துட்டோம். நம்ஸ் டாட் லென்த் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது மொத்த லென்த் அந்த நம்ஸ் எத்தனை அரேக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குங்கிறது தெரியும். i பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டு நம்ஸ் ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i மைனஸ் 1. இப்போ நம்ஸ் ஆஃப் iல என்ன இருக்கு? 1 இருக்கு. நம்ஸ் ஆஃப் i மைனஸ் 1னா 0. ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ ஒன்னா இல்ல அப்படின்னா நம்ஸ் ஆஃப் டி பிளஸ் பிளஸ் டியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அதுல நம்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ அந்த லாஸ்டா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அந்த செகண்டோட வேல்யூவை நம்ஸ் ஆஃப் டிக்குள்ள நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். டி பிளஸ் இது வந்து ஒரு அரே எடுத்து அந்த அரேக்குள்ளேயே நம்ம அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி பண்றதுனால நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து 0 இருக்கு, 1 இருக்கு. அப்ப ரெண்டு நாட் ஈக்குவல். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த டில வந்து 1ஓட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை டைம்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது டில தான் ஸ்டோர் ஆகும். இப்போ டி பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டு அந்த வேல்யூஸ் வந்து அந்த நம்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த அரேக்குள்ள எத்தனை சம் இருக்கோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரன் ஆகி முடிச்சதும் நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிரும். அப்புறம் ரிட்டர்ன் டி கொடுத்தோம்னா அதுல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, நமக்கு நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் ரிட்டர்ன் டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும்.